கன்ஃப்யூசியஸ் அநேகமாக நம்ம எல்லோருமே கேள்விப்பட்ட ஒரு தத்துவ ஞானியின் பெயராக இது இருக்கும். இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பெயர் ரீச் ஆயிருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் 40களில் இருக்கும் மனிதர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த தத்துவ ஞானியின் பெயர் தெரிந்திருக்கும். ஒரு முறை இவர் அமைதியாக உட்கார்ந்து ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த நீர்வீழ்ச்சி ஒரு சாதாரண நீர்வீழ்ச்சி இல்லை. 200 அடிக்கு மேலே இருந்து தண்ணி விழுந்து கொட்டிகிட்டு இருந்தது. அதனுடைய நுரை மட்டுமே ஒரு 15 மைல் தூரம் வரை இருந்ததாம். இவர் அந்த இயற்கையின் பிரம்மாண்டத்தை கண்கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கார். ஒரு சின்ன பலவீனமான பொருள் ஏதாவது அந்த நீர்வீழ்ச்சியில் பட்டால் கூட அது எப்படி பறந்து போயிடுது, தெரிச்சு போய் விழுது அப்படின்றதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் இவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வயதான கிழவர் தண்ணிக்குள்ளே குதிச்சார். அந்த கிழவர் அந்த தண்ணிக்குள்ளே குதிக்கிறத பார்த்துட்டு இவருக்கு ஒரு நிமிடம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது, இந்த கிழவருக்கு கண் தெரியலையா இல்லை தற்கொலையா அப்படின்னு ரொம்ப திகைச்சு போயிட்டார். சீடர் ஒருவரை கூப்பிட்டு போய் அந்த கிழவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சத்தம் போடுறார். ஆனால் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த கிழவர் அந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்து சுமார் ஒரு 100 அடி தூரத்தில் தண்ணி சொட்ட சொட்ட எழுந்து ஆற்றோட வேகத்திலேயே அப்படியே மிதந்து நகர்ந்து போய் கரையில் ஒதுங்கி ஏறி நிற்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த கன்ஃப்யூசியஸ்க்கு மட்டும் கிடையாது, அங்கே இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். ஓடி போய் அந்த கிழவரிடம் இவர் கேட்கிறார், எப்படி அப்பா இப்படி ஒரு நீர்வீழ்ச்சியில் விழுந்து இப்படி எழுந்து வந்து நிற்கிறீங்க அப்படின்னு. அதற்கு அந்த கிழவர் சொல்கிறார், நான் எதுவுமே எதிர்த்து செய்ய மாட்டேன், எனக்கு எதிர்க்கவும் தெரியாது. அந்த சுழற்சியின் போக்கிலேயே எந்த மறுப்பும் காமிக்காமல் எதிர்ப்பும் காமிக்காமல் அப்படியே வந்துடுவேன். ரொம்ப சுலபமாக அந்த தண்ணியை விட்டு வெளியவும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த விஷயம் கன்ஃப்யூசியஸை எழுத வைக்குது. மனிதனுடைய சகல பிரச்சனைகளுக்கும் இதுதான் வழி அப்படின்னு. லெட் லைஃப் ஃப்ளோ, டோன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னு ஓஷோ கூட சொல்கிறார். என்ன அழகான ஒரு பாசிட்டிவ் சைக்காலஜி பாருங்கள். நமக்கு என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம், எந்த சூழ்நிலை வேணாலும் மாறிப்போகலாம், எந்த மனிதர் வேணாலும் மாறிப்போகலாம், இருந்துட்டு போகட்டுமே. அப்படியே அந்த ஃப்ளோலையே நாமளும் நகர்ந்து எந்த எதிர்ப்பும் காட்டாது நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியோடு நம்ம கரையேறி நின்றுடணும். 2 மினிட்ஸ் சீரீஸ்க்காக டாக்டர் பிருந்தா நடராஜன். நன்றி, வணக்கம்.